இந்த பாதாம் பருப்பை நம்ம பார்த்துருக்கோம், கடையில் ரெகுலராக கிடைக்குது. இந்த பாதாம் பருப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பாதாம் பருப்பு இந்த மரத்துலேருந்து கிடைக்குது. இந்த பாதாம் மரம் இந்தியன் ஆல்மண்டு, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த மரம் தான். சின்ன வயசில் எங்கள் வீட்லேயுமே சேலத்தில் இருந்த இந்த மரம் அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு, இந்த பாதாம் மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காய்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா காய விடுவோம். பின்னாடி தெரியுது இல்லையா, கருப்பு கருப்பாக அந்த காய்கள்லாம் நல்லா காஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் அந்த சுத்தியில் எடுத்து உடைச்சி ஒவ்வொரு பருப்பாக எடுத்து சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ சுவையாக இருக்கும். சின்ன வயசில் தொடர்ந்து இதை சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த மரமும் இல்லை, வீடும் இல்லை. ப்ளஸ் இப்போ பல இடங்கள்ல இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா மரங்களே குறைஞ்சி போச்சு, பாதாம் மரமும் குறைஞ்சி போச்சு, நம்மளோட அந்த பாதாம் கிடைக்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ கிடைக்கிறது இந்த பாதாம் தான். அப்போ இந்த பாதாமுக்கும் அந்த பாதாமுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? ரெண்டுக்குமே சயின்டிஃபிக் நேம் வேற வேற பேர் தான் இருக்கு. பட் சுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே கடைகளில் ரெகுலராக நம்மளால வாங்கி சாப்பிடக்கூடியதா இருக்கிறது இந்த பாதாம்ங்கிறதுனால இதுதான். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த பாதாம் பருப்போட 8 ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த பாதாம்லேயுமே நிறைய டவுட்டு, இந்த தோலோட சாப்பிட்லாமா, தோல் இல்லாமல் சாப்பிட்லாமா, தோலை உரிச்சு தான் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளமாக நம்ம கழுவிட்டு தோலோடவே சாப்பிடலாம். இன்னும் சத்துக்கள் தான் கூட. இந்த பாதாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்ச்சத்து இதில் அதிகம், புரதச்சத்து அதிகம். நார்ச்சத்து 3.5 கிராம், புரதச்சத்து 6 கிராம், கூடவே கொழுப்புச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புச்சத்து நம்மளுக்கு பாதாம் மூலமா கிடைக்கும். 14 கிராம் கொழுப்புச்சத்து, அதுல 9 கிராம் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள். முக்கியமா அசைவ உணவு சாப்பிடாதவங்க, வெஜிடேரியன்ஸு கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னா அது பாதாம் தான். ஏன்னா இது மூலமா கிடைக்கக்கூடிய கொழுப்பு எண்ணெய்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியமானது. பிளஸ் தினசரி நம்ம பாதாம் சாப்பிடுவதன் மூலமா நம்மளுக்கு 48% வைட்டமின் இ கிடைக்குது. அப்புறம் மினரல் சத்துக்கள், மேங்கனீஸ் சத்துக்கள், மெக்னீசியம் சத்துக்கள், இதெல்லாம் 27%, 28%, ஒரு நாளைக்கு தேவையான 100% அளவுல கால்வாசி பங்கு நம்மளுக்கு இந்த பாதாம் சாப்பிடுவதன் மூலமா கிடைச்சிடும். அதாவது இதுல எவ்வளவு பாதாம் சாப்பிடும்போது கிடைக்குது? ஒரு அவுன்ஸ் 28 கிராம் பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இதுதான். பொதுவாக நம்ம பாதாம் பருப்பு சாப்பிடும்போது என்னதான் அதில் கொழுப்பு சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் அதில் 6% கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்குள்ளே வராது. ஏன்னா நம்ம ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய என்சைம்களால், அந்த ஜீரண ஜூஸுகளால் அந்த ஜீரணம் பண்ணி முழுமையாக அந்த கொழுப்பை நம்ம உடம்புக்குள்ளே எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிக்கலான அமைப்பை கொண்ட கொழுப்புகள் இதில் இருக்குது. அதனால் நம்ம என்னதான் பாதாம் பருப்பு மூலமாக இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ஒரு 6% வேஸ்ட்டாக போயிடும். இன்னொன்று, இதில் இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டிக் ஆசிட், இந்த ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம எப்பவும் பாதாம் பருப்பு சாப்பிடும்போது வேறு ஏதாவது சத்தான உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது தனியாக வச்சுக்கோங்க, பாதாம் பருப்பை தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாதாம் பருப்பு மற்ற சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்ச விடாமல் தடுக்கக்கூடிய பண்புகள் கொண்டது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டிக் ஆசிட் இப்போ இரும்பு சத்து மிக்க உணவு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அந்த இரும்பு சத்தை இது உறிஞ்ச விடாது. கால்சியம் சத்து மிக்க உணவுகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கால்சியம் சத்து நம்ம உடம்புக்குள்ளே போகாது. பால் குடிக்கிறீங்க அப்படின்னா பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது, ஜிங்க் சத்துக்கள் கிடைக்காது, இரும்பு சத்து கிடைக்காது. இதெல்லாம் பிரச்சனை. அதனால இது தனியாக தான் சாப்பிடணும். ரெண்டாவது, இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், அந்த சத்துக்கள் குறிப்பாக தோலில் தான் அதிகமாக இருக்குங்க. நிறைய பேர் நம்ம தோலை நீக்கி சாப்பிட்றோம், அது தப்பு. நம்ம தோலை நீக்கிட்டோம்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் குறைஞ்சி போயிடுதுங்க. அதனால கழுவிட்டு தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், அதாவது ஒரு நாளைக்கு 56 கிராம் பாதாம் பருப்பு அப்படிங்கிற வகையில் 12 வாரங்களுக்கு இந்த பாதாம் பருப்பை கொடுத்து ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. 12 வாரங்களுக்கு 16 வயசுலேருந்து 25 வயசு வரை உள்ள ஆண் பெண் இருவருக்குமே ஒரு 200 பேருக்கு இந்த பருப்பை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதன் மூலமாக நம்ம உடம்பில் வரக்கூடிய வீக்க அணுக்கள், அலர்ச்சிகள், இன்ஃப்ளமேஷன், பல இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்னு சொல்லுவோம். அதாவது இப்போவும் சில பேருக்குலாம் முடி கொட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் இல்லையா, சில பேருக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, இது எல்லாத்துக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடும்போது இருக்குங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரிய வருது. ஏன் கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் கூட தடுக்கக்கூடியது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் குறையும். அதனால பாதாம் பருப்பு சாப்பிட்றது நல்லது.
இப்போ இதய நோய், கேன்சர், அல்சீமர் வியாதி, பல நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல வந்து வைட்டமின் இ அப்படிங்கிறது மாத்திரையா தரப்படுது. ஆனா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் இல 48% நம்மளுக்கு இந்த பாதாம் மூலமா கிடைக்குது. அப்ப ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் இல 50% நம்மளுக்கு இந்த பாதாம் பருப்பு மூலமாவே கிடைச்சிருது. அப்ப எதுக்கு மாத்திரை? நம்மளுக்கு இந்த பாதாம் பருப்பு மூலமாவே அந்த வைட்டமின் சத்துக்கள் கிடைச்சிருமே. ஏன்னா இது வந்து இதய நோய் பிரச்சனை, கேன்சர், இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கூட இந்த வைட்டமின் இ சப்ளிமெண்ட்டுகள் கொடுக்கப்படுது. ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்குமே பல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த வைட்டமின் இ சப்ளிமெண்ட்டுகள் கொடுக்கப்படுது. பெண்களுக்குமே ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு சத்து மாத்திரையா கொடுக்கப்பட்ட மாத்திரைகள்ல ஒரு மாத்திரையா இந்த வைட்டமின் இ இருக்கு. ஆக எல்லாருக்குமே இந்த வைட்டமின் இ தேவைன்னு தெரியுது. அதை மாத்திரையா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பாதாம் பருப்பு மூலமா நம்ம அதே வைட்டமின் சத்தை இயற்கையான முறையில் எடுத்துக்கலாம். அடுத்தது, இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு பாதாம் பருப்பு. இதுல மாவுச்சத்து மிக மிக குறைவு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி நார்ச்சத்து, புரதச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் இதுல ஜாஸ்தி. கூடவே மினரல் சத்துக்கள், இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம், மேங்கனீஸ் சத்துக்கள், இதெல்லாம் வந்து பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட், சர்க்கரை அளவுகள் குறைவா வச்சுக்கிறதுல நல்ல பங்களிப்பு கொடுக்கக்கூடிய தாதுக்கள். இந்த தாதுக்கள் இந்த பாதாம்ல நிறைய இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதான். அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களில் இந்த மெக்னீசியம் சத்து குறைவாக காணப்படுதுங்க. அந்த மெக்னீசியம் சத்து குறைவாக காணப்படுறது இது சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இப்போ பெரும்பாலான பேஷண்ட்டு, இப்போ நான் பார்க்குற பேஷண்ட்டு என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், சாதம் சாப்பிட்றோம் சார், அதே பழைய ரொட்டீன் உணவு முறையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தான் வந்து நம்மளால அந்த சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் ஏறுறதை பார்க்க முடியுது. யாரெல்லாம் இந்த மாதிரி தேவையான காய்கறிகள், தேவையான பழங்கள், நான் சொன்ன இந்த சரிவிகித உணவு முறை, இந்த பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகள், வாக்கிங், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ இவங்களில் வந்து அந்த சர்க்கரை அளவுகள் அப்படிங்கிறத நல்லாவே கண்ட்ரோலில் அவங்க வச்சுக்கிறாங்க. இது தீவிரம் அடையிறது கிடையாது. நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளைக்கு தள்ளி போட முடியுது. அதனால் வந்து ஒரு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பாதாம் பருப்புக்கு முக்கிய இடம் உண்டு. சர்க்கரை நோய் வரலைனாலுமே அது வராமல் தடுக்கிறதுலையும் இதே பாதாம் பருப்புக்கு முக்கிய பங்கு உண்டு. இப்போ சர்க்கரை நோய்னா கூடவே அதோட பிரதராக நம்ம சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு பிபியுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகள் கொடுக்கும். பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து மெக்னீசியம் குறைபாடு அப்படிங்கிறது அதிக ரத்த அழுத்தத்தோட அதிக தொடர்பு உடையது. ரெண்டுக்கும் நிறைய லிங்க் உண்டு. அதனால எப்போ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும், மெக்னீசியம் குறைபாடு இருக்கும். மெக்னீசியம் குறைபாடு இருக்கும்போது இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து பாதாம் பருப்பு எடுப்பதன் மூலமா இந்த மெக்னீசியம் சத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். தேவையான மெக்னீசியம் சத்து, தேவையான வைட்டமின் இ சத்து கொடுக்குறோம் நம்ம உடம்புக்கு. அதனால ரத்த அழுத்தம் உள்ளவங்களும் சேர்த்துக்க வேண்டிய ஒரு பருப்பு பாதாம் பருப்பு. இதுல கொழுப்புகள் இருக்குன்னு சொன்னீங்களே டாக்டர், அப்ப ஆரோக்கியமான கொழுப்புகளா இருந்தாலும் அதுவும் கொழுப்பு தானே, அது வந்து இதய நோய் பிரச்சனை அதிகரிக்க தானே செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இந்த ஆரோக்கியமான கொழுப்புகளை நம்ம ஏன் சொல்றோம்னா இது வந்து கெட்ட கொழுப்புகள் அளவுல குறைக்கும். எல்டிஎல் அளவுகளை நம்ம பல ஆராய்ச்சிகள்ல இதை பார்க்க முடியுது. 9.7 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் வரைக்கும் இது குறைக்கக்கூடிய தன்மையை தான் பெற்றிருக்கு. ஆனா எந்த கொழுப்பு அதிகரிக்குதுன்னா நல்ல கொழுப்புகள் HDL தான் அதிகரிக்குது. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பெரும்பாலும் அந்த அளவுகள் வந்து 40 to 50 கிராம் பாதாம் பருப்பு. இந்த ஆராய்ச்சிகள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவு 40 to 50 கிராம். வெவ்வேறு அளவுகளில் பாதாம் பருப்பு கிடைக்குது. பெருசாகவும் இருக்கு, குட்டியாகவும் இருக்கு இல்லையா? அதனால வந்து இந்த கிராம் கணக்கு நம்மளுக்கு உபயோகமா இருக்கும். இந்த அளவு வெயிட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆராய்ச்சியில 42 கிராம் டெய்லி சாப்பிட்டு வரவங்கல்ல கெட்ட கொழுப்புகளை குறையுது, நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உடல் எடையும் குறையுது. ஸோ எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது உடல் எடை ஏன் குறையுது அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த பசி அளவுகளை கட்டுப்படுத்துறதுனால தான் இந்த உடல் எடை குறையுது. ஆக இந்த வீடியோ மூலமா பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்ன, அது எப்படி நம்ம மாத்திரையை தவிர்த்து பாதாம் பருப்பை எடுத்துக்கிறதுக்கு அந்த சத்துக்கள் எப்படி மாத்திரைக்கு ஈக்குவலண்டா செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இனிமே மிஸ் பண்ணாம சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாதாம் பருப்பை ரெகுலரா உங்க டயட்ல சேர்த்துக்க வேண்டிய பருப்பு பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு குறித்து பல தகவல்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ தகவல்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.